அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ பட்ஜெட் 2024 கியூ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் வந்து 2024 to 25ல ஸோ எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி இந்த பட்ஜெட் வந்து இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் இந்த நாளையுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்தெந்த துறையில வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க, இல்லைன்னா பணத்தை வந்து எந்த மாதிரி துறையில வந்து பார்த்தீங்கன்னா இயர்ன் பண்றதாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்டிவிட்டி அண்ட் ரெசிலன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி விவசாயிகள் வந்து புதுசா வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டட் பை சர்டிஃபிகேஷன் அண்ட் பிராண்டிங் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளார பார்த்தீங்கன்னா 1 crore farmers across the country will be initiated into natural farming. இயற்கை விவசாயத்துக்கு 1 கோடி ஃபார்மர்ஸ் வந்து வரணும். 10,000 need based bio input resources centers to be established அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் வந்து புதுசாக வந்து ஒரு 10,000 சென்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பாசிட்டிவ் நியூஸஸாக தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக் ஃபார்மிங், ப்ராசஸிங் அண்ட் எக்ஸ்போர்ட் வில் பி ஃபெசிலேட்டட் த்ரூ நபார்டு. ஸோ நபார்டு மூலியமா பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் வந்து நாங்கள் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஃபார்மர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிட்டலாக வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா டிபிஐ ஃபார் கவரேஜ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்டர் லேண்ட் இன் 3 years, அப்புறம் டிஜிட்டல் கிராப் சர்வே இன் 400 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து நாங்கள் கொடுக்க போறோம். ஸோ இஸ்யூன்ஸ் ஆஃப் ஜான் சமத் பேஸ்டு கிஷான் கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். டிஜிட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அப் டு 50,000 வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட் 210 lakh யூத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் வில் ரீஎம்பர்ஸ் இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ₹3,000 per month ஃபார் 2 years ஃபார் ஆல் நியூ லைன்ஸ். எக்ஸ்பெக்டட் டு ஜென்ரேட் 50 lakhs ஜாப்ஸ் வந்து நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக எக்ஸ்பெக்டட் வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லோன்ஸ் அப் டு ₹7 lakhs வித் கேரண்டி ஃப்ரம் கவர்மெண்ட் ப்ரொமோட்டட் ஃபண்ட்ல இருந்து. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டு ஹெல்ப் 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் எவரி இயர். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ல எந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs யூத் வில் பி ஸ்கில்டு ஓவர் 5 years பீரியட். அது மட்டும் இல்லாமல் 1000 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் கண்டென்ட் அண்ட் டிசைன்ஸ் அலைனஸ் பெர் ஸ்கில் நீட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் மோர் தென் 3 lakh crores, அதாவது 3 லட்சம் கோடி வந்து பெனிஃபிட்டிங் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh crores வந்து பெனிஃபிட் அடைகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி ஜன்ஜாத்தியா உன்னாத் கிராம் அபிநயன் இது மூலியமா பார்த்தீங்கன்னா 63,000 வில்லேஜஸ் பெனிஃபிட் பண்ற மாதிரி 5 crore ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோர் தென் 100 branches ஆஃப் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அதாவது 100 branches வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல வந்து புதுசா நாங்கள் வந்து கொண்டு வர போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியா வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டெவலப் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் சப்போர்ட் ஆஃப் 50,000 crores, அதாவது 15,000 கோடி வந்து 24 அப்புறம் பார்த்தீங்கன்னா 25 இந்த குறிப்பிட்ட இயர்ல வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீஷன் ஆஃப் பொல்லாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட் என்சூரிங் செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ பொல்லாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் டு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் அண்ட் ஓவர் நோடான் ஹைதராபாத் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர போறோம். எதுக்காக அப்படின்னா ஸோ வாட்டர், பவர், ரயில்வேஸ் அண்ட் ரோட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் தான். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியில், ரயில்வேஸ்ல, ரோட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரப்போ ஸோ கண்டிப்பா இது வந்து அந்த துறையை சார்ந்ததுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முத்ரா லோன்ஸ் வந்து இதில் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. த லிமிட் என்ஹான்ஸ் டு
rupees 20 lakhs from the current of rupees 10 lakh under the term category அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MSc units for irradiation quality and safety testings. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஃபார் ப்ரொவைடிங் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 500 டாப் கம்பெனிஸ் டு 1 crore youth in 5 years. அதாவது வேலை வாய்ப்பு வந்து எந்த கம்பெனிஸ் வந்து இளைஞர்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஒரு கம்பெனி சைடுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அலையன்ஸ் ஆஃப் ₹5,000 per month along with a one time assistant of ₹6,000 through the CSR funds. ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 கோடி அர்பன் அதாவது நீட்ஸ் ஆஃப் 1 crore அர்பன் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வில் பி அட்ரஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹10 lakhs crores வந்து இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா PM ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0க்காக ஒரு 10 lakh crores rupees வந்து என்ன பண்ணியிருக்காங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்சியல் சப்போர்ட் ஆஃப் ஷிஃப்டிங் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டு கிளீனர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ மைக்ரோ அண்ட் ஸ்மால் MSMEக்கு பார்த்தீங்கன்னா கிளீனர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறவங்களுக்கு ஸோ ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஸ் டு 100 clusters அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டப் பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ் R&D பாரத் ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர் அண்ட் நியூவர் டெக்னாலஜி ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து புதுசாக வந்து இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் PM சூர்யா கார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப்டன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 1 கோடிக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் டு 300 units per month. ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 300 units வரைக்கும் கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1.28 crore ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் 14 lakhs அப்ளிகேஷன் சோஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொவின்சன்ஸ் ஆஃப் 11,11,111 crore ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் GDP 3.4% GDP வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ₹1.5 lakh crores to states as long-term interest-free loans to support resource allocations. லோன் வந்து அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது PMGSY will be launched to provide all-weather connectivity to 25,000 rural habitationக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து கோசிமிசி இன்ட்ராஸ்டேட் லிங்க் அண்ட் 20 other ongoings and நியூ ஸ்கீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,500 crores வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இன் அசாம், சிக்கிம் அண்ட் உத்தரகாண்ட். இந்த 3 இதுக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்னா இருந்தால் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீஹபிலேஷன் இமாச்சல் பிரதேஷ். ஸோ அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூரிசமுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டூரிசமை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுபா டெம்பிள் கொரைடர் அண்ட் மகாபோதி டெம்பிள் கொரைடர் அண்ட் காசி விஸ்வநாதன் டெம்பிளுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு டூரிசம் பர்பஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராஜ்கீர், நலந்தா, ஒடிசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச்சுக்காக டெவலப். அது மட்டும் இல்லாமல் வென்யூ கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் ₹1,000 crore to be set up ஸ்பேஸ் எக்கனாமிக்காக 1000 கோடி ரூபாய் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது டாக்ஸ் ப்ரொபோசல். ஸோ இதுதாங்க மெயின். டாக்ஸ் ப்ரொபோசலில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்ட் டாக்ஸ் ப்ரொபோசலில் ஷார்ட் டைம் கெயின் ஆஃப் ஃபினான்சியல் டு அட்ராக்ட் 20% டேக்ஸ் ரேட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்ததுலாம் ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாங் டைம் கெயின்ஸ் ஆன் ஃபினான்சியல் டேக்ஸ் அட் ரேட் ஆஃப் 12.5%. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் லிமிட் ஆஃப் எக்ஸம்ஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் ஃபினான்சியல் அசட்ஸ் அப் டு ₹1.2 lakhs per year. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இதுக்கு மேலே எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சேவிங்ஸ் அப் டு ₹70,500 சேவ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் தான். ஸோ 0 to 3 lakhs வரைக்கும் இயர்லி இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 3 to 7 lakhs வரைக்கும் இருந்துச்சுன்னா 5%. ஸோ 7 to 10 lakhsல இருந்துச்சுன்னா 10%. 10 to 12 lakhsக்குள்ளார இருந்துச்சுன்னா 15%.
12 to 15 lakhs-குள்ளார இருந்துச்சுன்னா 20%. ஸோ மோர் தென் 15 lakhs இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30% வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிடக்ஷன் ஆன் ஃபேமிலி பென்ஷன் ஃபார் பென்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு மேம். அதாவது ஃபேமிலியில் வந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 15,000 25,000 வரைக்கும் 15,000 ஒரு 25,000 பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஸோ டேக்ஸஸ் வந்து டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ருபீஸ் வந்து எதுலலாம் பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி, அதாவது ருபீஸ் அதாவது பணத்தை வந்து அது இதுங்கிறதே அதான பட்ஜெட்டுங்கிறது என்னன்னா, ஸோ எதுலேருந்து நம்ம இன்கம் வரணும், எதுலேருந்து அவுட் கோயிங் போகணும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ருபீஸ் எதுலேருந்தெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில், அதுக்கப்புறம் பாரோயிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ், நான் டேக்ஸ் ரிசிப்ட்ஸ், நான் டெபிட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், கஸ்டம்ஸில் 4%, கார்பரேஷன் டேக்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் அதர் டேக்ஸ், யூனியன் எக்ஸைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இத்தனை பர்சன்டேஜில் வந்து இன்கம் வந்து வர்ற மாதிரி வந்து பட்ஜெட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ருபீஸ் கோஸ் டு எந்த ஒரு அதாவது நம்ம கிட்ட அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு பொதுவாக சொன்னாலும் ஒரு கஜானாவில் இருக்கிறது எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன்ஸுக்கு ஒரு 4%, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் 19%, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15%, சப்சிடிஸுக்கு ஒரு 6%, டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8%, ஸ்டேட் ஷேர்ஸ் ஆஃப் டேக்ஸ் அண்ட் டியூட்டிஸுக்கு 21%, ஃபினான்ஸ் அண்ட் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸுக்கு 9%, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் 8%. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வெளியே போகிற மாதிரியும், ஸோ இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட அதாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் உள்ளார வர மாதிரியும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மேஜர் ஐட்டம்ஸ், ஸோ எந்தெந்த ஐட்டம் அதாவது எந்தெந்த செக்டருக்கு வந்து எத்தனை கோடி ரூபா வந்து அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4,54,000 கோடி, ரூரலுக்கு வந்து 2 லட்சம், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு 1.5 லட்சம், ஹோம் அஃபேர்ஸுக்கு 1.5 லட்சம், எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1,25,000, ஐடி அண்ட் டெலிகாமுக்கு பார்த்தீங்கன்னா 1,16,000, ஹெல்த்துக்கு வந்து 90,000, எனர்ஜிக்கு 70,000, சோசியல் வெல்ஃபேருக்கு 50,500, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு 47,559. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சரா இந்த செக்டார்ஸுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் அலோகேஷன் டு மேஜர் ஸ்கீம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம். எம்ஜிஎன்ஆர்இஜிஏக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 60,000 இருந்தது, ஸோ இப்போ வந்து 80,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து 840 இருந்தது, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,200 கோடியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி இயர்ல வந்து 442 கோடி இருந்தது, இப்போ வந்து 2,228 கோடியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சோலாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4,970 இருந்து ஒரு 10,000 கோடியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோலார் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு growthல வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸஸ் தான் இந்த சோலார் பவர் கிரிட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் எல்பிஜியில் 180 crore-லேருந்து 1,500. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 7 to 8 times வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைன் ஆஃப் கிரெடிட் ஐடியா ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 1,300 கோடியில் இருந்தது, இப்போ 3,849 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்ச கீ பட்ஜெட் ஃபியூச்சர்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் PDF இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தால் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.